இப்போ வந்து பெர்மனண்ட் மேண்டிபுலர் ரைட் லேட்ரல் இன்சிசர் பற்றி பார்க்க போகிறோம். இதோட லொக்கேஷன் வந்து சென்ட்ரல் இன்சிசர், மேண்டிபுலர் சென்ட்ரல் இன்சிசர் இருக்குது. டிஸ்டலி வந்து லொக்கேட்டட் இருக்குது. கேனியனுக்கு பக்கத்தில் வந்து லொக்கேட்டடாக இருக்குது. க்ரோனாலஜி வந்து 3 to 4 years. க்ரோனாலஜி 3 to 4 yearsனு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டூத் கம்ப்ளீஷன், அதுக்கப்புறம் வந்து எனாமல் கம்ப்ளீஷன் வந்து 4 to 5 years. எனாமல் கம்ப்ளீஷன் இஸ் 4 to 5 years. டூத் எரப்ஷன் இஸ் டூத் எரப்ஷன் வந்து என்னென்னா ஒரு 7 to 8 years வந்து டூத் எரப்ஷன். ரூட் கம்ப்ளீஷன் வந்து 10 years இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெஷர்மெண்ட் வந்து 9.5. அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் வந்து 9.5 நானோமீட்டர் 9.5 நானோமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரூட் லென்த்து வந்து 14 mm இருக்குது. அதுக்கப்புறம் மீசியோ டிஸ்டல் வித் ஆஃப் த க்ரௌன் வந்து 5.5. மீசியோ டிஸ்டல் வித் ஆஃப் த க்ரௌன் அண்ட் சர்விக்ஸ் வந்து 4 mm இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லேபியோ லிங்கல் வித் ஆஃப் த க்ரௌன் வந்து 6.5 mm இருக்குது. லேபியோ லிங்கல் வித் ஆஃப் த க்ரௌன் வந்து 6.5 mm இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லேபியோ லிங்கல் வித் ஆஃப் த சர்விக்ஸ் வந்து 6.5 mm இருக்குது. 6.5 mm இருக்குது. அதுக்கப்புறம் 5.8 mm இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா டெப்த் ஆஃப் த கர்வேச்சர் வந்து 3 mm. மீசியல் ஆஸ்பெக்டில் வந்து 3 mm ஆகவும், அதுக்கப்புறம் வந்து டெப்த் ஆஃப் த கர்வேச்சர் அண்ட் டிஜிட்டல் ஆஸ்பெக்டில் வந்து 2 mm ஆகவும் இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அது 2 mm இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து லேபியல் ஆஸ்பெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். லேபியல் ஆஸ்பெக்ட் வந்து ட்ரப்பீசியோடல் ஷேப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் மீசியல் அவுட்லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும், டிஸ்டல் அவுட்லைன் வந்து கொஞ்சமாக அதுக்கப்புறம் வந்து மீசியல் அவுட்லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். சர்விக்கல் லைன் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதோட கான்டாக்ட் ஏரியாவோடு அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கோம். இன்சிசலில் வந்து கான்டாக்ட் ஏரியா, இன்சிசல் தேர்டில் வந்து கான்டாக்ட் ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறலாம். இப்போ வந்து டிஜிட்டல் அவுட்லைன் வந்து எங்கே இருக்குன்னா, டிஜிட்டல் அவுட்லைன் வந்து கொஞ்சம் ரவுண்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட் கான்வெக்ஸாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்குது, அதுக்கப்புறம் கான்வெக்ஸாகவும் இருக்குது. ஸ்லைட்லி கான்வெக்ஸாக இருக்குது. ஸ்ட்ரெயிட் இந்த சர்விக்கல் லைன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. இன்சிசல் ஆஸ்பெக்டில் வந்து இந்த டிஸ்டல் சைடு வந்து டெவலப்மெண்டல் லோப் வந்து இருக்குது. டிஸ்டோ இன்சிசல் ஆங்கிள் வந்து இருக்குது. இன்சிசல் ஆங்கிள் வந்து ரவுண்டடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சர்விக்கல் அவுட்லைன் பற்றி பார்க்க போகிறோம். சர்விக்கல் அவுட்லைன் வந்து எப்படி இருக்குன்னா, அதுக்கப்புறம் வந்து செமி சர்க்குலராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த கர்வேச்சர் டுவர்ட் த ரவுண்டு, அதுக்கப்புறம் வந்து கர்வேச்சர் டுவர்ட் த ரவுண்டு இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, லேபியல் சர்ஃபேஸ் வந்து மோர் ரவுண்டடாக இருக்குது. லேபியல் சர்ஃபேஸ் வந்து நல்லா ரவுண்டடாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மீசியோ டிஸ்டல் ஆஃப் த மேண்டிபுலர் சென்ட்ரல் இன்சிசரோட நல்லா ரவுண்டடாக தான் இருக்குது. டெவலப்மெண்டல் க்ரூவ் அட் ப்ரெசன்ட் இந்த லேபியல் சர்ஃபேஸில் வந்து டெவலப்மெண்டல் க்ரூவை வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷேப் ஆஃப் த ரூட்டில் வந்து the root is cone ஷேப்பில் இருக்குது. The root is cone shape has blunt apex. apex வந்து கொஞ்சம் நல்லா பிளெண்டாக இருக்குது. டிஜிட்டல் அவுட்லைன் வந்து இஸ் a form of cervical thirdல வந்து டிஜிட்டல் அவுட்லைன் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மிடில் தேர்ட், அதுக்கப்புறம் டேப்பர் ஆயிரம் அப்படின்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்சிசல் ரிட்ஜு, லிங்குவல் ரிட்ஜு, மீசியோ லிங்குவல் ரிட்ஜு, டிஸ்டோ லிங்குவல் ரிட்ஜு, லிங்குவல் ஃபோஸாக இருக்குது, சிங்குலம் இருக்குது, எல்லாத்தையும் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் லிங்குவல் ஆஸ்பெக்டில் வந்து ஷேப் ஆஃப் த க்ரௌன் வந்து ட்ரப்பீசியோடல் ஷேப்பில் இருக்குது. க்ரௌன் வந்து மீசியல் ஆஸ்பெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் இருக்குது. கான்டாக்ட் ஏரியா வந்து இன்சிசல் தேர்டில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் டிஜிட்டல் அவுட்லைன் வந்து ரொம்ப ரவுண்டட் தென் த மீசியல் ஆஸ்பெக்டோட கொஞ்சம் ரவுண்டடாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட் கான்வெக்ஸாக இருக்குது. கான்டாக்ட் ஏரியா வந்து இன்சிசல் தேர்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சர்விக்கல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. 2 சைடுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து ரவுண்டடாக இருக்குது. டிஜிட்டல் சைடு வந்து கொஞ்சமாக ரவுண்டடாக இருக்குது. இன்சிசல் அவுட்லைன் பற்றி பார்க்க போகிறோம். இன்சிசல் அவுட்லைனும் கொஞ்சமாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஆனால் கர்வடட் மோர் டிஜிட்டல் ஆஸ்பெக்டில் வந்து நல்லா டெவலப்மெண்டல் லோப்னு ஒன்று இருக்குது. டெவலப்மெண்டல் லோப் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்டல் லோப் இருக்குது. டிஸ்டோ இன்சிசல் ஆங்கிள் இஸ் ரவுண்டட். டிஸ்டோ இன்சிசல் ஆங்கிள் வந்து நல்லா ரவுண்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா
நெக்ஸ்ட்டு வந்து லிங்குவல் சர்ஃபேஸ் பற்றி பார்க்க போகிறோம். லிங்குவல் சர்ஃபேஸ் வந்து சிங்குலம் இருக்குது, லிங்குவல் ஃபோஸாக இருக்குது, மீசியல் மார்ஜினல் ரிட்ஜ், டிஸ்டல் மார்ஜினல் ரிட்ஜ், இன்சிசர் ரிட்ஜ்னு இருக்குது. மீசியல் மார்ஜினல் ரிட்ஜ் லார்ஜர் தென் தி டிஸ்டல் மார்ஜினல் ரிட்ஜாக இருக்குது. அவுட்லைன் ஆஃப் த ரூட் வந்து சிமிலர் டு த லேபியல் ஆஸ்பெக்ட். லேபியல் ஆஸ்பெக்ட் மாதிரி தான் வந்து சிமிலராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிமிலர் டு தி லேபியல் ஆஸ்பெக்ட் மாதிரி சிமிலராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லேபியல் ஆஸ்பெக்ட் மாதிரி கொஞ்சம் நல்ல சிமிலராக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மீசியல் ஆஸ்பெக்ட் பற்றி. அதுக்கப்புறம் வந்து கன்வர்ஜென்ஸை நல்லா வந்து கன்வர்ஜன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லிங்குவல் கன்வர்ஜென்ஸ் வந்து இதில் வந்து நல்லா இருக்குது. மீசியல் ஆஸ்பெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஷேப் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செர்விக்கல் லைன் வந்து உள்ள அப்படி செர்விக்கல் லைன் வந்து அப்படி இன்வாஜினேஷன் நடந்திருக்கு. அவுட்லைன் ஆஃப் த க்ரௌன் வந்து லேபியல் ஆஸ்பெக்டில் வந்து கிறிஸ்ட் ஆஃப் கர்வேச்சர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்சிசல் ஏஜில் வந்து கொஞ்சமாக கான்வெக்சிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்விக்கல் கான்வெக்சிட்டி வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிங்குவல் அவுட்லைன் பற்றி பார்க்க போகிறோம். லிங்குவல் அவுட்லைனில் வந்து எஸ் ஷேப்டு கர்வாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லிங்குவல் அவுட்லைன் எஸ் ஷேப்டு கர்வாக இருக்குது. cervical curvature is convex toward the incisal edge வந்து கான்வெக்ஸாக இருக்குது. இன்சைசல் அவுட்லைன் வந்து இன்சைசல் ரிட்ஜ் ஆர் அபெக்ஸ் இஸ் அ ட்ரையாங்குலர் ஷேப் ஆஃப் மீசியல் ஆஸ்பெக்டோட ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. சிட்டுவேட்டட் இந்த ரவுண்டட் அபெக்ஸாக இருக்குது. கான்டாக்ட் ஏரியா வந்து இன்சிசல் தடில் தான் கான்டாக்ட் ஏரியா வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவுட்லைன் ஆஃப் த ரூட் வந்து அதே மாதிரி தான் சர்விக்கல் வந்து மிடில் தட் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ஸ்ட்ரெயிட் கான்வெக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் டேப்பர் ஆயிடுது. லிங்குவல்லையும் அதே தான் ஸ்ட்ரெயிட் அண்ட் கான்வெக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் டேப்பர் ஆயிடுதுன்னு சொல்லி போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டிஸ்டல் அவுட்லைன் இப்படி போட்டுட்டு டிஸ்டல் டெவலப்மெண்டல் குரூப் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இது வந்து ஷேப் வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பு. அவுட்லைன் ஆஃப் த க்ரௌன் வந்து சிமிலர் டு த மீசியல் ஆஸ்பெக்ட். கான்டாக்ட் ஏரியா வந்து இன்சிசல் தேர்டு. அவுட்லைன் ஆஃப் த ரூட் வந்து லேபியல், அதுக்கப்புறம் லிங்குவல் இருக்குது. அதுக்கப்புறம் லேபியல் அவுட்லைன், லிங்குவல் அவுட்லைன் இருக்குது. இது வந்து லேபியல் அவுட்லைன் வந்து கொஞ்சமாக ஸ்ட்ரைட். அதுக்கப்புறம் மிடில் தேர்ட் செர்விக்கல் தேர்ட் மிடில் தேர்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. மிடில் தேர்ட் அபெக்ஸ் வந்து கொஞ்சமாக டேப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இதையும் வந்து போடுறோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இன்சைசல் ஆஸ்பெக்ட்னு போடுறோமா. இன்சைசல் ஆஸ்பெக்டில் என்ன பண்ணுறோன்னா ஷேப் ஆஃப் த க்ரௌன் வந்து ஓவாய்டு ஷேப்பில் இருக்குது. இது வந்து என்னென்னா ஓவாய்டு ஷேப்பில் இருக்குது. இதுவும் ஓவாய்டு ஷேப்பில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பைலேட்டல் சிமெட்ரிக்கலாக இது வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ரொம்ப டேப்பராக அங்கே எங்கேயும் ஒரு இன்சிசல் ரிட்ஜ் வந்து இருக்குது. அதனால மேண்டிபுலர் சென்ட்ரல் இன்சிசர் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. லேபியல் அவுட்லைன் வந்து அதுக்கப்புறம் வந்து லேபியல் அவுட்லைன் வந்து கர்வு டுவர்ட் த டிஸ்டல் சைடு. அதுக்கப்புறம் டிஸ்டல் சைடில் வந்து லேபியல் அவுட்லைனோட கர்வ் வந்து டிஸ்டல் சைடோட அப்படின்னு இதாக இருக்குது. லிங்குவல் அவுட்லைன் இருக்குது. லிங்குவல் அவுட்லைன் ஆஃப் த அவுட்லைன் வந்து கான்வெக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லிங்குவல் அவுட்லைன் வந்து ரொம்ப கான்வெக்ஸாக இருக்குது. டிஸ்டல் மார்ஜினல், மீசியல் மார்ஜினல் ரிட்ஜ், கர்வேச்சர் எல்லாமே இருக்குது. நாட் ஸ்ட்ரெயிட்டாக மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி அதுக்கப்புறம் மேக்ஸிலரி அண்ட் மேண்டிபுலர் சென்ட்ரல் அண்ட் லேட்டரல் இன்சிசர் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் இன்சிசல் ஆஸ்பெக்ட், லேபியல் ஆஸ்பெக்ட், லிங்குவல் ஆஸ்பெக்ட் இருக்குது. இன்சிசல் ஆஸ்பெக்டில் வந்து அதுக்கப்புறம் மீசியோ டிஸ்டல் வித் வந்து லெஸ்ஸர். டிஸ்டல் வித் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மேண்டிபுலர் சென்ட்ரல் இன்சிசருக்கு இதுக்கு வந்து அதிகமாக இருக்குது. இது ஒரு பாயிண்ட்டு. இது வந்து ஏன்னா இது வந்து சென்ட்ரல் இன்சிசர் வந்து 5 ஆகும். இது வந்து 5.5 mm இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மீசியோ இன்சிசல் டிஸ்டோ இன்சிசல் ஆங்கிள் வந்து கொஞ்சமாக வந்து பைலேட்ரல் சிமெட்ரிக்கலாக இருக்குது. ஆனால் வந்து இது வந்து ஏசிமெட்ரிக்கலாக இருக்குது. அதுக்கப்புறம் லிங்குவல் ஆஸ்பெக்டில் வந்து அதுக்கப்புறம் சின்குலம் வந்து சென்டரில் இருக்குது. இதில் வந்து சின்குலம் வந்து ஸ்லைட்லி டிஸ்டல் சைடு வந்து ரொட்டேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா டிஸ்டல் சைடு வந்து இதை எப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா மீசியல் மார்ஜினல் ரிட்ஜ், டிஸ்டல் மார்ஜினல் ரிட்ஜ் வந்து லார்ஜர் தென் தி அதுக்கப்புறம் வந்து மீசியல் மார்ஜினல் ரிட்ஜ் வந்து இஸ் லார்ஜர் தென் தி டிஸ்டல் மார்ஜினல் ரிட்ஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.